ஏங்க உங்க பொண்ணு 2 நாளா காணாங்கிற விஷயத்த உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? என்ன அவங்கள பாக்குறீங்க? உங்களை தானே கேட்டேன், பதில் சொல்லுங்க. இல்லைங்கய்யா, நான் வேற வகையில தெரிஞ்சுதான் வந்தேன். ஓ, அப்போ பெத்த தகப்பனுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம மறைக்க பார்த்துருக்கீங்க, அப்படித்தானே சார்? செஞ்சது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட திமிரா வேற பேசுறீங்க. ஐயா, எல்லா ரூம்லயும் தேடி பார்த்தாச்சுங்க ஐயா, அங்க எங்கேயுமே இல்ல. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியலையே. கான்ஸ்டபிள், இவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வைக்கீங்க. சரிங்க ஐயா. சார், அந்த பேப்பர் பேனாவை விட்டு கொடுங்க. இந்தாங்க. எழுதுங்க. என் பொண்ணை காணா, கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல குடும்பத்தோடு சேர்ந்து சித்திரவதையெல்லாம் பண்ணி ஏதோ செஞ்சிட்டாங்க. எப்படியாச்சும் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சார், நீங்க என்ன சார் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? காணாம போன ஆளை கண்டுபிடிக்கணும்னா கம்ப்ளைண்ட் வேணாமா? அதுக்காக இதுல நாங்க என்னமோ பண்ண மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் எழுத சொல்றீங்க? எங்களுக்கு வந்து தகவல் அப்படிமா. அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ள இருந்த பொண்ணை காணோம் அப்படின்னா அப்ப நீங்க தானே ஏதாவது பண்ணிருக்கணும்.